Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. இயற்கையாகவே பல்வேறு சுற்றுலா தலங்களை உள்ளடக்கிய கொடைக்கானல் பகுதி சுற்றுலா பயணிகள் விரும்பி பயணிக்கும் தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. பசுமை பள்ளத்தாக்கு, தூண்பாறை, குணா குகை, பைன்மரக் காடுகள், மோர் சதுக்கம், ரோஜா தோட்டம் என பல்வேறு சுற்றுலா தலங்களை கண்டுகளிக்க அண்டை மாநிலங்கள் மட்டுமல்லாது வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். எண்ணிலடங்கா சுற்றுலா தலங்கள் இருந்தாலும் சுற்றுலா பயணிகளிடம் அதிகளவு வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய 2 இடங்கள் தூண்பாறையும் குணா குகையும் தான். அத்தகைய இடங்களை ஆர்வத்துடன் பார்வையிட வரும் சுற்றுலா பயணிகளுக்கு எந்தவித அடிப்படை வசதியும் இல்லை என புகார் எழுந்துள்ளது. தூண்பாறையில் டிராபிக் அவ்வளோ, ஆனால் வண்டி அவ்வளோ இல்லை. போதிய வாகன நிறுத்துமிடம் இல்லாததுனால இவ்வளோ டிராபிக் ஆகுது. ரோட்டில் நின்று இந்த மேட்டில் ஏறையில் வண்டி ஓட்டுற ஓட்டுநர்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதுபோல் குணா குகையில் கம்பியெல்லாம் உடஞ்சிருச்சு. போதிய பாதுகாப்பில் குழந்தைகள்லாம் கொண்டுட்டு வந்தோம்னா அது ஓடுனுச்சுன்னா துரத்தி பிடிச்ச விழுந்துருங்க. போதிய பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. இதை பராமரித்து கொடுக்கணும். டாய்லெட் வசதி பத்தாது. அது போதிய வசதி ஏற்படுத்தி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக வெளியான மலையாள திரைப்படம் ஒன்றின் மூலம் குணா குகை மேலும் பிரபலமடைந்தது. திரைப்படத்தின் வெற்றிக்கு பின்பு அங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் குடிநீர், கழிவறை உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் இன்றி இருப்பது அவர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அதே குணா குகையில் கைப்பிடி கம்பிகள் அனைத்தும் சேதமடைந்திருப்பதால் வயதான சுற்றுலா பயணிகள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாக வேண்டியுள்ளது. குணா கேவில் அந்த கம்பி மாதிரி இருக்கலாம் ஏறுறாங்க. பெரியவங்க ஏறுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கம்பி மாதிரி இருந்துச்சா கொஞ்சம் ஃபெசிலிட்டி நல்லா இருக்கும். எல்லாரும் தாங்கி தான் பிடிச்சு போறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். மற்றொரு மிக முக்கியமான சுற்றுலா தலமான தூண்பாறையை பார்வையிட வரும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களை நிறுத்துவதற்கு கூட உரிய வாகன நிறுத்தங்கள் இல்லை என்பதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் சூழலும் உருவாகியுள்ளது. வாகனங்களை நிறுத்துவதற்கு கட்டணம், கழிப்பிடத்திற்கு கட்டணம் என எதற்கெடுத்தாலும் கட்டணம் வசூலிப்பதால் சுற்றுலா பயணிகள் பல்வேறு இன்னல்களை சந்திக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். வர டூரிஸ்டுகளுக்கு முறையான பாத்ரூம் வசதிகள், அதே மாதிரி இந்த குணா கேவில் பார்த்தீங்கன்னா கைப்பிடி தலங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ஃபுல்லாகவே எல்லாமே பழுதடைஞ்சிருக்கு. வயசானவங்க யாருமே உள்ளே போக முடியாத ஒரு சூழ்நிலை கூட இருக்குது. அதே மாதிரி போதுமான பாத்ரூம் வசதி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் 2 பாத்ரூம் 3 பாத்ரூம் இருக்குது. ஆனால் லட்சக்கணக்கான பேர் வராங்க. அந்த பாத்ரூமுக்குமே அவங்க கட்டணம் வசூல் பண்ணுறாங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா முறையாக அந்த வர டூரிஸ்ட்டுகளுக்கு கொஞ்சம் பாத்ரூமில் எல்லா பிளேஸ்லையும் கொஞ்சம் அதிகரித்து தரவும், மேற்கொண்டு இந்த குண்டும் குழியுமா இருக்க அந்த குணா கேவ் பார்க்கிங் வசதியை அதை சரி செய்து தர. தங்களின் விடுமுறை காலத்தை அமைதியாகவும் நிம்மதியாகவும் கழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கொடைக்கானல் போன்ற சுற்றுலா தலங்களை தேர்ந்தெடுத்து வருகை புரியும் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தையும் தமிழக அரசின் சுற்றுலாத்துறை செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.